ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டிவைன் தமிழ் கிச்சன் சேனலுக்கு எல்லாரையும் வெல்கம் பண்ணிக்கிறேங்க. இன்றைக்கி நாம் ஒரு மருத்துவ குணம் நிறைந்த ஆரோக்கியமான பாரம்பரிய துவையல் ஒன்று பண்ணி பார்க்க போகிறோங்க. அது என்னென்னா பிரண்டை. இது தாங்க பிரண்டை. இந்த பிரண்டை இந்த பிரண்டையில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது, நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. இது கிடைக்கிற பட்சத்தில் இந்த பிரண்டையை கண்டிப்பாக மாதத்துக்கு ஒரு 2 தடவையாவது செஞ்சு சாப்பிட்லாங்க. இதை க்ளீன் பண்ணுறது, இந்த தோல் உரிக்கிறதாங்க கொஞ்சம் சிரமம். கைகள்லாம் ஒரு மாதிரி எரிச்சல் அரிப்பு தரக்கூடியது. அதுக்காக நம்ம 2 கையிலையும் எண்ணெயை தடவிக்கிட்டு இதை உரிச்சு எடுத்துக்கலாங்க. இது இந்த முருங்கைப்பட்டை தோல் உரிக்கிறது மாதிரி தாங்க. 4 சைடு வரும், 4 சைடும் உரிச்சு எடுத்துக்கணும். இதை அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது. உப்பு தண்ணியில் ஒரு 1/4 மணி நேரமோ இல்லை 20 நிமிஷமோ ஊற வச்சிடணும். இப்போ துவையல் அரைக்க வதக்கிக்கலாங்க. கடாய் விட்டுணும். கடாய் சூடானதும் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் சூடானதும் ஒரு 3 வரமிளகாய் போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரம் வேணும்னா கூடுதலாக போட்டுக்கோங்க. ஒரு கை அளவுக்கு சின்ன வெங்காயம் தாங்க போடணும். போட்டுட்டு லேசாக வதக்கி விட்டுருங்க. இதுக்கு அடுத்ததாக ஒரு 10-12 பூண்டு பல் சேர்த்துக்கோங்க. இதையும் லேசாக வதக்கி விட்டுடுங்க. வதக்கினதுக்கப்புறமா அடுத்ததாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு போடணும். இது நம்ம தண்ணி பொருள் போடலாம், அதனால் இதோட சேர்த்து கூட போட்டுக்கலாம். சேர்த்து போட்டு வதக்கிக்கலாம். இப்போ ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துக்கிறோம். அடுத்ததாக நம்ம உப்பு தண்ணியில் ஊற வச்சுருக்கிற பிரண்டை. இந்த பிரண்டையை தண்ணியிலேருந்து அலசி எடுத்து பிழிஞ்சு போட்டுக்கோங்க. இந்த பிரண்டையை நல்லா தண்ணி இல்லாமல் வடித்து போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இதை நல்லா வதங்கணுங்க. இந்த பிரண்டை நல்லா சுருளாக வதங்கணும். தேங்காய் கொஞ்சோண்டு போட்டுக்கலாங்க. நம்ம எடுத்து வச்சு சாப்பிட போகிறதில்ல, அதனால் தேங்காய் கொஞ்சம் போடலாம். நம்ம எடுத்து வச்சு சாப்பிட்றதா இருந்ததுன்னா 1-2 நாள் தேங்காய் போடக்கூடாது. தேங்காய் போடாமல் தான் அரைக்கணும். நல்லா வதங்கணுங்க. இது நல்லா வதங்கட்டும். இதை நல்லா வதங்கினதுக்கப்புறமா எடுத்து ஆற வச்சு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். இந்த பிரண்டையில் அரிப்புத்தன்மை இருக்கிறதுனால இது துவையல் அரைச்சி சாப்பிடும் போதும் அந்த அரிப்புத்தன்மை இருக்குன்னு நினைக்காதீங்க. இதை நம்ம நல்லா வதக்கிடுறோம். இது கூட நிறைய பொருட்கள் சேர்க்குறோம். அதனால் கண்டிப்பாக இந்த அரிப்புத்தன்மையே இருக்காதுங்க. தாராளமாக நீங்கள் நம்பி இதை செஞ்சு சாப்பிடலாம். இந்த துவையல் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாதுங்க. லேசாக கொரகொரப்பாக தான் அரைக்கணும். அரைச்சிட்டோங்க, அவ்வளோதான். இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். திரும்ப கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கணும். கடுகு, உளுத்தம்பருப்பு, வரமிளகாய், கறிவேப்பிலை போட்டு வதக்கி ஏற்றுக்க வேண்டியதாங்க. அவ்வளோதாங்க, துவையல் ரெடிங்க. இந்த துவையலை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.